திருச்சிற்றம்பலம். திரு அருளும் குரு அருளும் துணை நிற்க இன்று திருப்புகழில் திருச்செந்தூரில் பாடப்பெற்ற கண்டுமொழி என்று துவங்கும் 39வது திருப்புகழை சிந்திக்க இருக்கின்றோம். நாம் நற்குணம் பெறுவதற்கு இறைவனை வேண்டும் விதமாக இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கிறார். பாடலை முதலில் கண்டு அதன் பின் அதன் விளக்கத்தை விரிவாக காணலாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நெஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும். கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நெஞ்சு கண்கள் குழல் கொண்டல் என்று பல காலும். கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே. கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே. பண்டை வீணை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும். பண்டை வீணை கொண்டுழன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும். பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாரார். பண்புடைய சிந்தை அன்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய். வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி. வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கி இண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி. வஞ்சியை முனிந்த கொங்கை மென்ற கூறமடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா. வஞ்சியை முனிந்த கொங்கை மென்கூற மடந்தை செங்கை வந்தழகுடன் கலந்த மணிமார்பா. திண்டிரல் புனைந்த அண்டர் தங்கல பயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில் மீதே. திண்டிரல் புனைந்த அண்டர் தங்கல பயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து துங்க மயில் மீதே. சென்ற சூரரஞ்சவென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே. சென்ற சூரரஞ்சவென்று குன்றிடை மனம் புணர்ந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே. செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே. செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே. செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே. பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல ஒரு ஆண்
பெண்மையின் அழகில் எப்படி மயங்குகிறான், அப்படி மயங்கி அதில் மூழ்கி அந்த அழகை போற்றுவதற்கு எப்படியெல்லாம் ஓமை பாராட்டுகிறான் அப்படிங்கிறத விவரிச்சிருக்கிறார். அவளுடைய சொல் கற்கண்டு போல இனிப்பதாகவும், மார்பு யானை தந்தத்தை போன்றதாகவும், இடை வஞ்சு கொடி போன்றதாகவும், கண்கள் நஞ்சில் தோய்த்த அம்பு போன்று தன் மீது பாய்வது போலவும், மேகம் போன்று கூந்தல் இருப்பதாகவும் பல முறை ஒரு ஆண் பெண்மையை புகழ்வதும் போற்றுவதையும் செய்து கொண்டே இருக்கிறான். இதனால் அவன் பெற்றது என்ன அப்படிங்கிறத அடுத்தது சொல்கிறாரு. உள்ளம் வருந்தி நொந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஆசைகள் அப்படிங்கிறதே துன்பத்தை கொடுக்கும். அதனால் இந்த ஆசைகள் அளவுக்கு அதிகமாக போக போக துன்பம் தான் வருமே தவிர்த்து இன்பம் கிடையாது. இந்த பாடலின் வழி இல்லற வாழ்க்கை துன்பம் அப்படின்னு அவர் சொல்லலை. இல்லறத்தால் ஏற்படக்கூடிய அந்த ஆசையும் மோகமும் அதில் மூழ்கி திளைத்து விட்டால் அதிலிருந்து மேலே எழும்ப முடியாமல் போகக்கூடிய நிலைமையும் துன்பம் அப்படின்னு சொல்கின்றார். அதனால் இல்லற வாழ்க்கையே வேண்டான்னு அவர் சொல்லலை. அந்த மோகத்தை மட்டும் நம் புத்தியில் இருந்து சற்று நீக்கி அதனையும் கடந்த இன்பம் ஒன்று இருக்கிறது என்பதனை அடுத்த வரிகளில் அவர் குறிப்பிடுகிறார். இந்த வினையின் வசத்தால் ஏற்படக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரே ஒன்று இறைவனுடைய மென்மையான திருவடிகள் மட்டும்தான். அதனால் அப்படியான திருவடியில் தனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிறத முறையிடுகிறார். அப்படி இறைவன் திருவடியில் தான் சேரும் பொழுது அவனை பற்றி கொண்டிருக்கக்கூடிய மற்ற பல மெய் அன்பர்களோட நட்பையும் தனக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதையும் விருப்பமாக தெரிவிக்கிறார். இப்படி ஏன் இந்த விருப்பத்தெல்லாம் இறைவன்கிட்ட தெரிவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் விருப்பம் என்னவோ அதற்கான சூழல்கள் தான் நமக்கு எதிர்நோக்குவோம். அதுதான் நமக்கான உண்மை நிலவரம். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நமக்கான சூழல்களை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த வகையில் அந்த சூழல்கள் நமது விருப்பத்தின் பேரில் தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்கணும். நம்ம எப்போ ஒரு விருப்பத்தை மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் அந்த விருப்பம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான சூழல்கள் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் நியதி. அதன் வகையில் இங்கே இறைவனுடைய திருவடி தனக்கு வேண்டும் என்றும், இறைவனை அன்பு செலுத்தும் அவனை போற்றி புகழும் அன்பர்களுடைய நட்பு தனக்கு வேண்டும். அப்போ தான் தாம் மீண்டும் மாயையில் போய் சிக்காமல் இந்த உலகியலை பற்றிய சிந்தனையிலிருந்து கடந்து இறை சிந்தனையில் எப்பொழுதும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுல உறுதியாக இங்கே சொல்லியிருக்கிறாரு. அடுத்து முருகப்பெருமான் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை திருமணம் செய்து கொண்ட இந்த நிகழ்வை நினைவூட்டுகிறார். இதை எதற்காக இந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சற்று சிந்திக்கணும். ஏன்னா வள்ளி மனித உடல் கொண்டு இந்த உலகத்தில் பிறந்துட்டா, இருந்தாலும் முருகான்னு முருகனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற முடிவோட மனசில் ஆசையோட முருகனை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி மனதில் தன்னை யார் நினைத்தாலும் அவர்களை தேடி இறைவனே செல்வார் அப்படிங்கிறத சொல்கிறதற்காகவே இப்படியான ஒரு திருவிளையாடலை இறைவன் நிகழ்த்தினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் மெய்யன்பர்களோட கூடி முருகான்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற அதை செய்து கொண்டிருந்தால் மட்டுமே போதும். இறைவன் நாம் விரும்பும் வடிவத்தில் நாம் விரும்பும்படியாக அவனே நமக்கு எதிரே இருந்து நமக்கான மெய்யறிவை புகட்டுவான், குரு வடிவாக வருவான் அப்படிங்கிறத இதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த இடத்துல வள்ளியின் திருமணத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து திருச்செந்தூர் முருகனின் பெருமையை போற்றும் விதமாக அவர் தேவர்களுக்காக அசுரர்களிடம் சண்டையிட்டு அவர்களுடைய துன்பத்தை போக்கி வெற்றி பெற்ற அந்த செய்தியை குறிப்பிட்டு அதன் பரிசாக திருப்பரங்குன்றத்தில் தேவர்களின் அரசனாகிய இந்திரனின் மகள் தெய்வானையை திருமணம் செய்த இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். அப்படி தெய்வானையை திருமணம் செய்து கொண்டு திருச்செந்தூர் பதியில் வீற்றிருக்கின்ற முருகப்பெருமானே அப்படின்னு முருகப்பெருமானை போற்றி மகிழ்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது இறைவனுடைய திருவடி கருணையால் இறைவனுடைய மெய் அன்பர்களோடு நட்பு பெற்று
நற்குணங்கள் வாய்க்க பெறுவோம் என்பது வாக்கு. திருச்சிற்றம்பலம். அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமः.